Hi friends, welcome to Madhubit Therapy channel. Today we are going to see the CBSE portions in Tamil chapter 7 பாடல் ஓகேவா. என்னென்னா தொழில் வணிகம் அப்படிங்கிறது ஓகேவா. ஓகே வாங்க இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ஓகேவா. என்னென்னதான் உழவு பொங்கல் லெசன் பேர் என்ன, உழவு பொங்கல் ஓகேவா. ஓகே டேர்ம் 2 தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் பொங்குக பொங்குக பொங்குகவே, பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்திட தங்குகவே, எங்கனம் யாவரும் இன்பமுற ஏர்தொழில் ஒன்றே தெம்பு தரும். இப்போ நம்ம ரீட் பண்ணுவோம். இதுக்கான பாடலுக்கான அர்த்தம் அடுத்த பேஜில் இருக்குது ஓகேவா, அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் உணவு பொருட்கள் இல்லாமல் உயிரோடிருப்பது செல்லாது. பணமும் அது தரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைப்பதன் பலனேயா. உழவு தொழில்தான் உணவு தரும், உடையும் அதனால் அணிய வரும், பழகும் மற்றுள்ள தொழில் யாவும் பயிர்தொழில் இன்றேல் விழாகும். தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும். இங்கிதன் உண்மையை உணர்ந்திடுவோம். ஏர்தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம். உழவே செல்வம் உண்டு பண்ணும், உழைப்பே இன்பம் கொண்டு வரும். உழவை தொழதிட வருநாளே. உற்ற இப்பொங்கல் திருநாளாம் ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துள்ளார். கழித்திடும் பொங்கலிது வாழிய பயிர்தொழில் வளம் பெருகி வைகயம் முழுவதும் வாழியவே. இது யார் எழுதுனா அப்படின்னா நாமக்கல் வே ராமலிங்கனார் அப்படின்னு. இதுக்கான அர்த்தம் இங்கே பார்க்கலாம் ஓகேவா. இங்கே பாருங்க, இதில் கொடுத்துருக்காங்க. சொல் பொருள் அப்படின்னா என்னென்னா எங்கனும் அப்படின்னா எங்கும் ஓகேவா. ஏர்தொழில் அப்படின்னா உழவு தொழில். விழாகும் அப்படின்னா பினாகும் ஓகேவா. நெக்ஸ்ட் கழித்து அப்படின்னா மகிழ்ந்து, இசைந்து அப்படின்னா ஏற்றுக்கொண்டு, வையகம் அப்படின்னா உலகம் ஓகேவா. இப்போ பாடல் பொருள், பாடலோட பொருள் என்ன அப்படிங்கிறது இதுக்கு போயிடலாம் ஓகேவா. பாடல் பொருள். உழவு தொழிலின் மென்மையை இப்பாடல் விளக்குகிறது. உழவு தொழிலோட மென்மையை தான் இந்த பாடல் விளக்குகிறது ஓகேவா. உழவின் சிறப்பால் பொங்குகின்ற பொங்கலை அனைவரும் கொண்டாடி மகிழ்வோம். உழவின் சிறப்பு பொங்கல் இருக்குல்ல, அதை பொங்கலாக அனைவரும் எல்லோரும் கொண்டாடி என்ன பண்ணுவோம், நம்ம மகிழ்வோம் கரெக்டா என கூறுகின்றது ஓகேவா. எங்கும் யாவரும் இன்பமாய் வாழ்வதற்கு ஏற்ற தொழில் ஏர்தொழிலே. எல்லாரும் இன்பமாக வாழ்வதற்கு ஏற்ற தொழில் இதுதான் ஏர்தொழில் தான். எல்லாருக்கும் இன்பமாக வாழ்வதற்கு என்னது ஏர்தொழில் தான் யூஸ் ஆகுது. ஏர்தொழிலே உணவுப் பொருட்கள் இல்லை என்றால் நாம் வாழ்வது
அரிது. உணவு பொருள் இல்லைன்னா என்னது, நம்ம வாழ்றது என்னது, அரிது தான். ஓகேவா. பயிர்கள் விளைவிப்பதால் செல்வம் சேரும். பயிர்கள் விளைவிச்சதுனால என்ன சேரும், செல்வம் சேரும், உணவு கிடைக்கும், உடை தரும், அந்த ஆடை தரும். கரெக்டா. மற்ற தொழில்களை கற்றுக்கொண்டாலும் பயிர் தொழில் என்னது, பயிர் தொழில் இல்லையெனில் எல்லாம் வினாகும். நம்ம முதல்ல படித்தோம் இல்லையா, இந்த வினாகும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது மேலே, இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பாருங்க, வினாகும்னா என்ன, விழலாகும். அங்கே படித்தோம்ல விழலாகுன்னு படித்தோம். இது என்ன, வினாகும் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எங்கே நிறுத்தினேன் இப்போ, ஐ திங்க் ஐ ஃபினிஷ்டு. ஓகே. வினாகும். தங்கம் வெள்ளி போன்றவற்றை நாம் உண்ண முடியாது. நம்ம தங்கம் வெள்ளியெல்லாம் சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாது. உணவு பயிர்களே நமக்கு உணவாக அமையும். உணவு பயிர் தான் நமக்கு உணவாக சாப்பிட முடியும். இன்பத்தை தருவதும் உழவு தொழில். ஓகேவா. உழவு தொழில் ஆகும். பொருளில்லாதவரும் செல்வமுடையவரும் இணக்கமாய் வாழும் திருநாள் பொங்கல் நாளே. பொருளில்லாதவரும் செல்வமுடையவரும் சேர்ந்து வாழ்கிறதா என்னது, சேர்ந்து கொண்டாடுறதா என்னது, பொங்கல் நாளே. ஆகையால் ஏற்றம் தரும் எதிரிகளின் பெருமையை உணர்ந்து அனைவரும் உழவு பொங்கலிடு பயிர் வளம் பெறுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், பயிர் வளமும் பெறுவோம். ஓகேவா. இது நூல் குறிப்பு இருக்குது. இது கூட வேணால் நீங்கள் ஒரு ரீட் விட்டுக்கோங்க. இதை ஒரு ஸ்டாப் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன், இது ஒரு ரீட் மட்டும் இதில் இப்போ நானே ரீட் பண்ணிடுவா. ஓகே. உழவு பொங்கலின் சிறப்பை விளங்கும் இப்பாடலை இயற்றியவர் நாமக்கல் வே. ராமலிங்கனார். அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து இப்பாடல் எடுத்தாள பெற்றுள்ளது. இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகள் குறித்தும் பல பாடல்களை பாடியுள்ளார். காந்திய கவிஞர் என்னும் போற்றப்படுகிற இவருடைய கத்தியின்றி ராமின்றி யுத்தமென்று வருவது என்னும் பாடல் வரி மிகவும் புகழ் பெற்றதாகும். தமிழர் என்றோர் இனமும் தரும் தமிழன் என்ற சொல்லாட தலை நிமிர்ந்து நில்லாட என்னும் அவர் பாடிய பாடல் வரிகள் என்னும் நிலைத்திருப்ப இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் இருந்திருப்பார். இதான் இந்த லெசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லெசன் முடியுது. பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.